வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஷர்ட் தான் எப்படி ஸ்டிச் பண்ணலாம், கட் பண்ணலாம், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமான அளவுகள் வந்து ஷர்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். அதில் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா லென்த், ஃபுல் லென்த், அதாவது ஷர்ட் வந்து இன் பண்ணுற அளவுக்கு உள்ள லென்த் வந்து நம்ம எடுக்கணும். வேஸ்ட் லென்த் எடுத்து வச்சுக்கணும். செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, ஷீட் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஷோல்டர். இப்போ ஃபுல் ஸ்லீவாக இருந்தால் ஸ்லீவோடைய லென்த்து, வேஸ்ட் லென்த்து, அந்த ரிஸ்ட் லென்த்துனா இப்போ நம்ம இந்த இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு இந்த இதில் தான் நம்ம வந்து ஃபுல் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணணும். அடுத்து எல்போ லென்த்து, எல்போ ரவுண்டு. இப்போ ஹாஃப் ஸ்லீவாக இருந்தால் ஸ்லீவோடைய ஹாஃப் ஸ்லீவ் லென்த்தும் ஹாஃப் ஸ்லீவோடைய ரவுண்டும் எடுத்துக்கணும். இப்போது நான் வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் நான் கட் பண்ண போகிறேன். இது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஷர்ட்டோடைய லென்த்து வந்து எனக்கு 27 வேணும். வேஸ்ட் லென்த்து நான் உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து 39. இப்போ ஸ்டாண்டர்டான அவங்க மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எடுக்கணும் தேவையில்லை. வேஸ்ட் லென்த்தும் வேஸ்ட் ரவுண்டும் எடுக்கணும் தேவையில்லை. இப்போ தொப்பை இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த தொப்பையோட ஹையஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம லென்த்தும் எடுத்துக்கணும், அதோட ரவுண்ட் மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். அடுத்து ஷீட் ரவுண்ட் வந்து 42 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 20 இன்ச்சு, ஷோல்டர் 17 இன்ச்சு. இப்போ ஸ்லீவ் நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் எடுக்கல, ஹாஃப் ஸ்லீவ் தான் எடுக்கிறேன். இப்போ ஹாஃப் ஸ்லீவோடைய லென்த் வந்து 11, ரவுண்டு வந்து 12 இன்ச்சு. இதுதான் தேவையான மெஷர்மெண்ட்டு. லென்த்து வேஸ்ட்டில் இப்போ ஸ்டாண்டர்ட் அளவு தான், அதனால் வேஸ்ட் லென்த்தும் ரவுண்டும் நான் எடுக்கலை. தொப்பை இருந்தால் மட்டும்தான் நம்ம தொப்பையோட ஹையஸ்ட் பார்ட்டோடைய லென்த்தும் அதோடைய ரவுண்ட் மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்கணும். அது சீட் ரவுண்டு 42 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 20 இன்ச்சு, ஷோல்டர் 17 இன்ச்சு. இப்போது ஹாஃப் ஸ்லீவுக்கு ஸ்லீவ் லென்த் வந்து 11 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 12.5 இன்ச்சு. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்போதுமே ஷர்ட்டை வந்து ராங் சைடில் தான் நம்ம மார்க் பண்ணணும், ஃப்ரண்ட் சைடில் வந்து மார்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை 2 ஃபோல்டு பண்ணி நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு தான் கட் பண்ணணும், பேக் சைடு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடில் ஓப்பன் இருக்கனால ஃப்ரண்ட் சைடை வந்து அதாவது ஓப்பன் சைடு வந்து நம்ம சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், ஃபோல்டிங் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். நல்லா நீட்டாக ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிட்டு இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கரை பீஸு. இந்த கரை பீஸில் வந்து சிலது பிராண்ட் நேம் வந்து போட்டிருப்பாங்க. இந்த பிராண்ட் நேமை விட்டுட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து சிலது பிசுறு மாதிரி இருக்கும். அதனால இந்த இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம விடுறோமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா கரை பீஸில் மார்க் பண்ணும்போது அந்த பிசுறுகள்லாம் கட் பண்ணிட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அளவுகளுக்கு நம்ம இடம் விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு மேலே இந்த லைனில் இது கரெக்டாக வச்சு மேலே ஒரு லைன் வந்து போட்டுக்கணும். இந்த லைன் போட்டாச்சு. இந்த லைன் தான் ஷோல்டர் லைன். அந்த ஷோல்டர் லைனில் இருந்து தான் லென்த் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பட்டன் ஹோல்டர் வைக்கிறதுக்கு, பிளாக்கெட் வைக்கிறதுக்கு நம்ம 2 இன்ச் வந்து அளவிடணும். எல்லாருடைய பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் 2 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். கிட்ஸு இல்லை எவ்வளோ பெரிய அடல்ட்டாக இருந்தாலுமே, அவங்க வந்து எவ்வளோ வயசு கூடுதலாக இருந்தாலுமே, அவங்களுக்கு குண்டாக இருந்தாலுமே 2 இன்ச் வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 2 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு விட்ட பிறகு தான்
நம்ம வந்து இதில் வந்து வித்து வந்து ஷர்ட்டில் எப்போதுமே வித்து வந்து 44 ப்ளஸ் வித்து வந்து கண்டிப்பாக இருக்கும் ஜீன்ஸ் ஷர்ட்டுக்கு. அதனால நம்ம வந்து இதில் வித்து இருக்கா நம்ம பார்க்கணும் தேவையில்லை, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஷீட்டோட மெஷர்மெண்ட் வந்து 42 தான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது. செஸ்ட் வந்து 39, சீட்டோட மெஷர்மெண்ட் இருக்கிறனால இப்போ இந்த வித்து வந்து இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். இதில் அப்போ 42 வந்து சீட் மெஷர்மெண்ட், அது கூட +4 வந்து ஆட் பண்ணிக்கணும். 42 + 4 ஆட் பண்ணும்போது 46 வரும். அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். வரக்கூடிய ஆன்சர் வந்து 11 வரும். 11 வரும். இது கூட +0.75, அப்போ 12.25 வந்து இதுக்கு வந்து வித்து வந்து தேவை. அந்த வித்து இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கணும். இது 12.25க்கு கூடயே இருக்கு. அதனால நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ அடுத்ததான் நம்ம வரைய போகிறது ஷர்ட்டோடைய லென்த்து. ஷர்ட்டோடைய லென்த் வந்து 27. அது எங்கே மார்க் பண்ணணும்னா ஷோல்டர் லைன்ல இருந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர் லென்த்ல இருந்து மார்க் பண்ணணும். இதில் ஒரு லைன் போட்டுக்கணும். லைன் போட்டாச்சு. அதுக்கு கீழே ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து விடணும். இப்போ ஷர்ட்டோடைய லென்த் வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது ஆர்ம் ஹோல் லென்த், அதாவது செஸ்ட் லைனை. இப்போ ஆர்ம் ஹோல் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதுக்கு ஒவ்வொரு அளவுக்கும் நம்மளுக்கு மாறுபடும். இப்போ செஸ்ட் லைன் வந்து 24லேருந்து 32 வரைக்கும் நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ 33 இன்ச்லேருந்து 34 இன்ச் வரைக்கும் 0.25 வந்து நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ 35லேருந்து 40 வரைக்கும் 0.75 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 41லேருந்து 46 வரைக்கும் 1 இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு மேலே இப்போ ஸ்டாண்டர்டாக இப்போ வந்து 46 ப்ளஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 9 இன்ச் வந்து ஸ்டாண்டர்டாகவே வச்சாலே போதும். இப்போ கிட்ஸுக்கு இப்போ 24 இன்ச்சுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணணும். 0.5 வந்து அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணணும். ஆர்ம் ஹோல் லென்த் வேல்யூலேருந்து ப்ளஸ் பண்ணி போடணும். இப்போ 24 இதை இந்த மாதிரி நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய செஸ்ட் அளவு வந்து எவ்வளவுனா 39 இன்ச்சு. அப்போ இதில் வந்து இந்த வேல்யூவை வந்து பார்க்கணும் நம்ம. இப்போ 39 இன்ச் கூட டிவைடட் பை 4 இப்போ 9.25 வரும். அந்த 9.25ல் 0.75 வந்து மைனஸ் பண்ணணும். இதுதான் ஆர்ம் ஹோல் லென்த். ஆர்ம் ஹோல் லென்த் வந்து 9 இன்ச்சஸ். இதை எப்படி மார்க் பண்ணணும்? ஷோல்டர்லேருந்து கீழே மார்க் பண்ணணும். அதுதான் செஸ்டோடைய லைன். இப்போ ஷோல்டர் லைன்லேருந்து கீழே ஆர்ம் ஹோல் லென்த்துக்கு மார்க் பண்ணணும். 9 இன்ச்சஸ் வந்து வைக்கணும். இதுதான் செஸ்ட் லைன். இப்போ செஸ்ட் லைன் வந்து வந்துச்சு. அடுத்தது வேஸ்ட் லைன் வந்து எப்படி வரையணும் அப்படின்னா அதாவது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு இப்போ செஸ்ட் லைன்லேருந்தும் சீட் லைனுக்கும் இடையில உள்ளதான் பேஸ் லைன் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ தொப்பை இருக்கிறவங்களுக்கு தொப்பையோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு அதில் அந்த தொப்பைக்கு உள்ள ரவுண்டை வந்து நம்ம மார்க் பண்ணி இதில் மெஷர்மெண்ட் பண்ணி போடணும். இப்போ ஸ்டாண்டர்டாக மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு செஸ்ட் லைனுக்கும் ஷீட் லைனுக்கும் சென்டர் மார்க் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் லைனாக வந்து மார்க் பண்ணணும்.
இப்போ வேஸ்ட் லைன் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஷோல்டர் லைன் மார்க் பண்ணியாச்சு, செஸ்ட் லைன் மார்க் பண்ணியாச்சு, பேஸ் லைன் மார்க் பண்ணியாச்சு, சீட் லைன் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஷோல்டர் மெஷர்மெண்ட்க்கு எப்படி பண்ண, ஷோல்டர் வந்து 17 இன்ச்சு. அந்த ஷோல்டரில் பாதியாக டிவைட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரை வந்து அப்படியே ஃபுல் ஹாஃப் ஷோல்டரை அப்படியே எடுத்துக்கணும். இப்போ 17 இன்ச் டிவைட் பை 2னா 8 இன்ச் வந்து வருது. இந்த 8.5 ஷோல்டர் லைன்ல மார்க் பண்ணணும். அது 2 இன்ச்சை விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். பிளாக்கெட்டுக்கு விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஸ்லோப். இப்போ ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஜென்ஸ் ஷர்ட்டுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் கண்டிப்பாக வைக்கணும். இதுக்கும் அளவுகள் இருக்கு. அந்த அளவுகளை நான் சொல்கிறேன். இப்போ 24 இன்ச்லேருந்து 33 இன்ச் வரைக்கும் 1.5 வந்து ஸ்லோப் வந்து கொடுக்கணும். 34 to 36 வரைக்கும் 1.75 இன்ச் வந்து ஸ்லோப் வந்து கொடுக்கணும். 37லேருந்து 40 இன்ச் வரைக்கும் 2 இன்ச் வந்து ஸ்லோப் கொடுக்கணும். 41லேருந்து 44 இன்ச்சுக்கு 2.25 இன்ச் வந்து ஸ்லோப் கொடுக்கணும். 45+ எல்லாத்துக்குமே 2.5 வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே 45+ இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே 2.5 வந்து கொடுக்கலாம். இப்போ ஜஸ்ட் ரவுண்டு வந்து 39 இன்ச்சஸ்க்கு நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா 2 இன்ச் வந்து ஸ்லோப் கொடுக்கணும். இந்த 2 இன்ச்சை இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இது ஒரு லைன் போட்டுக்கணும். ரெண்டு இன்ச் வந்து இங்கே வருது. இப்போ 2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தாச்சு. இதுலையும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நெக் ரவுண்டு. நெக் ரவுண்டு வந்து இப்போ 16 இன்ச் வந்து எடுத்த அளவு வந்து 16 இன்ச்சு. இதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா வந்து இப்போ நெக்கு, அதாவது இப்போ நெக் ரவுண்டு வந்து 16. இப்போ நெக் ரவுண்டை நம்ம நெக் வித்துக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா நெக் ரவுண்டு டிவைடட் பை 5.5. இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு. எல்லாருக்குமே இது 5.5 தான் வரும். இப்போ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 16 divided by 5.5. divided by 5.5. இப்போ 2.9 வந்து வித்து வந்து நம்மளுக்கு வருது. அந்த வித்தை மார்க் பண்ணிக்கணும். எல்லாமே பிளாக்கெட் அந்த 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். இப்போ வித்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து லென்த்து. இப்போ நம்ம வித்து வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து லென்த் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த 2.9 இதில் 0.25 வந்து மைனஸ் பண்ணணும். 2.9 minus 0.25. இப்போ 2.66. இதுதான் நெக்குடைய லென்த்து. இந்த நெக்கோட லென்த்தை இதில் மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் ஹாஃப் ஷோல்டர் எடுத்து அதுல இருந்து ஸ்லோப்புக்கு 2 இன்ச் கொடுத்தாச்சு. அடுத்து நெக் வித்து வரைஞ்சாச்சு. நெக் லென்த் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது நெக் வித்துல இருந்து அந்த ஷோல்டர் ஸ்லோப்புக்கு ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போட்டுக்கணும்.
இதுதான் ஷோல்டர் லைன், மேலே உள்ளது கிடையாது, இதுதான் ஷோல்டர் லைன். இதில் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ஒரு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துடணும். இந்த பாயிண்ட்ல டச் ஆகிற மாதிரி லைட்டாக கர்வ் மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ நெக் ரவுண்டுக்கு வந்து வரைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் லைன். இப்போ செஸ்ட் லைனுக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ செஸ்ட் வந்து 39 கூட ப்ளஸ் ஈஸ் வந்து எல்லாருடைய அளவுக்கும் +4 வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் ஈஸ் வந்து 4 சேர்த்துக்கணும். டிவைடட் பை 4, 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 39 + 4, இப்போ 43 டிவைடட் பை 4, 10.75. அந்த 10.75 போட்டுட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லா செஸ்ட்டுக்கு, வெயிஸ்ட்டுக்கு, ஷீட்டுக்கு எல்லா அளவுக்குமே 0.75 வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்தாலே போதும் ஜென்ஸுக்கு. இப்போ ப்ளவுஸுக்குலாம் நம்ம 1.5 இன்ச் கொடுப்போம், 1.25 இன்ச் கொடுப்போம். ஆனால் ஜென்ஸோட ஷர்ட்டுக்கு வந்து 0.75 வந்து கொடுத்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ அதை மார்க் பண்ணிக்கணும். இப்போ 10.75. மார்க் பண்ணியாச்சு. இப்போ செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்ஹோலுக்கு லைன் வந்து எப்படி போடணும், ஆம்ஹோல் லென்த் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இந்த செஸ்ட் லைனுக்கும் ஷோல்டர் லைன் அந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் வந்து நம்ம எடுக்கணும். சென்டர் எடுக்கணும். இதில் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ ஷோல்டர் வந்து 8.5 இன்ச் நம்ம எடுத்துருக்கோம். இதில் 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். அப்போ 8 இன்ச் வந்து இதில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த ஸ்லோப் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டாச்சு. இதில் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு இதில் டச் ஆகிருக்கணும், இதில் டச் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, இதுலேயும் டச் ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சு ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் கொடுத்துக்கணும். இந்த இதில் டச் ஆகணும், இந்த இதில் அந்த கர்வ் வந்து டச் ஆகிற மாதிரி. இதில் டச் ஆகணும்னு வேண்டாம், இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஆம்ஹோல் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இது எல்லாமே ஃபினிஷ் ஆயாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது வேஸ்ட் லைன். வேஸ்ட் வந்து ரவுண்டு வரையறதுக்கு முன்னாடி நம்ம ஷீட்டோடைய ரவுண்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஷீட்டோடைய ரவுண்டு வந்து 42 இன்ச்சு. சீட் வந்து 42. இது கூட +4 எல்லாத்துக்குமே நான் 4 சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். இப்போ +4 சேர்க்கும் போது அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 46 டிவைட் பை 4, 11.5 வந்து வருது. அதை வந்து சீட் மெஷர்மெண்ட்டுக்கு மார்க் பண்ணணும். அதில் வந்து 0.75 வந்து ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இதுக்கு வேஸ்ட் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த சீட் ஜஸ்ட் லைனையும் சீட்டையும் மொதல் லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இதில் ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணாலே போதும், கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச் இல்லைன்னா 0.75 உள்ள தள்ளி மார்க் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
அப்போ இதுக்கும் வேஸ்ட்டுக்கும் 0.75 வந்து கொடுத்துக்கணும். இது கொடுத்தாச்சு. அடுத்தது கர்வ் வந்து எப்படி வரையணும்னு பார்க்கணும். ஷர்ட்டுக்கு இந்த இதில் இந்த அளவும் இது இது இதுலேயும் அதே அளவு தான் வரும். இது இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதில் ஹாஃபாக மார்க் பண்ணணும். ஹாஃபாக மார்க் பண்ணி இதை லைட்டாக பெண்டாக கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ தொப்பை இருக்கிறவங்களுக்கு நம்ம இது வந்து ஸ்டாண்டர்டாக உள்ளவங்களுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ தொப்பை இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு எப்படி மார்க் பண்ணணும்னா 0.75 வந்து கூட எடுத்துடணும். 0.75 கூட எடுத்து இதை இப்படி லைன் போட்டு இந்த கர்வோடு ஜாயின் பண்ணிடணும். அதுவும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணணும். பேக்கில் வந்து மார்க் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் 0.75 கூட எடுத்து அதையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அதை இந்த கர்வோடு அப்படியே ஜாயின் பண்ணிடணும். இதுலேயே பாதி ஹாஃப் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த ஹாஃப்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். இந்த கர்வோட ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ ஃபியூசிங் வந்து நம்ம பட்டன் ஹோல்டருக்கு வந்து ஃபியூசிங் நம்ம வைக்கணும். அதோட மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணிடலாம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதிலேருந்து ஷோல்டர் லைன் அந்த நெக்குக்கு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் எடுக்கணும். அதுலேருந்து 1 இன்ச் வந்து 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி எடுக்கணும். ஃபியூசிங் அளவு வந்து நம்ம பட்டன் ஹோல்டருக்கு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லா அளவுக்குமே வந்து 1 இன்ச் அளவு வந்து போதுமானது. எவ்வளோ லென்த் இருக்கோ அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இப்போ கீழே ஹெம்லைன்லேருந்து மேலே நெக் வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ 27 இன்ச் வருது. இந்த 27 இன்ச்சு கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 28 இன்ச்சை நம்ம எடுத்துடணும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சு இதை எப்படி கட் பண்ணணும்னு காட்டுறேன். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இதை எப்படி நெக் கட் பண்ணணும்.
நெக் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சு அடுத்து பேக் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.